ஒரு விஷயம் இது. கூட்டன்பர்க்னு ஒருத்தர் ஜெர்மனில் கூட்டன்பர்க்குங்கிற ஒரு நாட்டில் அவர் பேரில் தான் அவர் நாட்டு பேரில் தான் அவருடைய பேரும் அவரை கண்டுபிடிச்சது தான் இந்த தொழில். புரியுதா? கூட்டன்பர்க் கண்டுபிடிச்சது எழுத்தறிவித்தவன் இறைவன் போல இது. முதல்ல கோவாவில் தான் இந்தியாவில் பிரிண்டிங் பண்ணுவாங்க. பைபிள் பிரிண்டிங் பண்ணுறதுக்காக மிஷினை கொண்டு வந்தோம் வெள்ளக்காரன் லண்டனில் இருந்து. புரியுதா? அப்புறம் தமிழ்நாட்டில் புன்னக்காயில் இருக்கிற ஊரில் தமிழ்நாட்டில் தான் முதல் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை போட்டாங்க. அது பிறகு கேரளாவில் ஒரு ஊரில் தமிழ் புத்தகம் முதல்ல பிரிண்ட் ஆச்சு. எல்லாரும் கேட்குறீங்களா? அதே மாதிரி தான் யாழ்ப்பாணத்தில் தான் முதல்ல பிரிண்டிங் மெஷினை கொண்டு வந்து போட்டாங்க. இந்த போர்ச்சுகீஸ் நாட்டு கிழக்கிந்தியா கம்பெனி போகல பிரிட்டிஷ் அந்த மாதிரி பீரியடில். புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு கலை தான் இந்த பிரிண்டிங் கலை. எல்லாருக்கும் புரியுதா? இது கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் முன்னேறி இந்த அளவுக்கு வந்திருக்கு. முதல்ல ஆடைகளை தயார் பண்ணலை. முதல்ல பச்சை துணியில் பச்சை இலைகளில் என்ன செஞ்சாங்க? மானத்தை மறைச்சாங்க காட்டில் மனிதர்கள். அதுக்கு பிறகு சைனாவில் பீஜிங்கிற தீவில் பெண்கள் என்ன செஞ்சாங்க? கடற்கரையிலேருந்து மருதாணி மாதிரி பச்சை இலைகள் எடுத்து மூலிகை சாறு எடுத்து மேனியில் என்ன செஞ்சாங்க? அழகிய டிசைன்களை வரைச்சி அதில் தான் ஆடைகளை தயார் பண்ணாங்க. அது ஆடை உடுத்த மாதிரியே இருக்கும். அந்த நாகரிகம் வளர்ந்து அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்கள் கண்ணு முன்னாடி வந்திருக்குது. இதுக்கு அடுத்த சின்னது ஏதோ இருக்குது. எங்க இருக்கு? மேசையில் ஏதோ இருக்கு. பில்லிங் இருக்கிறதுனால இது ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் பார்க்கலாம். இல்லை அரசுனா அடுத்த நிலைக்கு அது தள்ளப்படும். பரவாயில்ல, அது அடுத்த கலர். இந்த ஹீட்டரை கொடுக்குது தம்பி. இதுக்கு பேர் தான் ப்ளூ. இதான் முதல்ல வீரகேசரி, தினக்குரல், லங்காதீப, மேகசின். நீங்கள் பாட புத்தகங்கள் எல்லாம் இப்படி தான் பிரிண்ட் ஆகுது. அதில் கூர்ந்து கவனித்தா CMYKங்கிற எழுத்த வீரகேசரிலையும் தினக்குரலையும் வளம்புரிலையும் உதயநிலையும் லங்காதீபையிலையும் பார்க்கலாம். 4 எழுத்தையும் பார்க்கலாம். தம்பி அவற்றை கொடுங்க, அவர் செய்வார். படிச்சுட்டு வீட்டில் போய் சும்மா இருக்கணும்னா. இது என்ன கலரு தங்கச்சி? இது என்ன கலரு? கிருஷ்ணா தம்பி கொஞ்சம் வாங்க. இதாங்க 2வது கலர் பிரிண்டிங் பண்ணியாச்சு.
முத்துசாமியோட ஃபோட்டோ 2 கலரில் பிரிண்ட் ஆகிருக்கு. இது 3வது கலர் பிரிண்ட் பண்ண போகிறோம். எல்லாம் ஒரே துணி தான். கீழே லேசாக ஆட்டி விடுங்க, காலை வச்சு தட்டிட்டீங்க. அதே துணி தான். இவருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்னது? சரி, அதுவும் உங்களுக்கு சொந்தக்காரங்க. மூணாவது எத்தனாவது கலரு? ஹீட்டர் போடுங்க தங்கச்சி. மஞ்சள் நல்லா காஞ்சாதான் நல்லா தெரியும். காலை வச்சு அதை ஆட்டாதீங்க. கையில் வச்சுருங்க, கண்டு வச்சுருங்க. இது என்ன கலரு? கருப்பு நிறம், பிளாக் கலர். எல்லாருக்கும் தெரியுதா? கடைசி கலர். இந்த மாமி 2 பேரும் எங்க இருக்காங்க? மாமின்னா புரியுதா யாருன்னு? வயதில் முதிர்ந்த, அறிவில் சிறந்த, வீட்டில் மூத்த இவ்வளோதான் மாமின்னு கூப்பிடுவாங்க. புரியுதா? பாருங்க, எல்லாரும் கடைசி கலர் செய்யிக்க உங்கள் ஃப்ரெண்டு வரப்போகிறார். இந்த கோடு மட்டும் வருது. டேபிள் நிலப்பரப்பு சமமாக இல்லாட்டி இப்படிதான் இருக்கும். பண்ணிக்க. அந்த ஆன்சர் பேனா, அந்த சர்டிஃபிகேட் எழுதுன பேனா கொஞ்சம் எடுங்க. சரி, அங்கே கொடுத்துருங்க.